Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது கேண்டோ அத்தியாயம் 27 நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். உலகின் இயல்பினை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் த மெட்டீரியல் நேச்சர். இந்த பௌதிக இயற்கைனா என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்முடைய ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பகவான் கபிலர் நடுவுல தேவகூதிக்கு இந்த உபதேசங்களை வழங்கிட்டு இருக்காரு. கீழே இருக்க ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு அத்தியாயத்தை குறிக்குது. நம்ம முதல்ல பார்த்தோம் 26வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்னா, இந்த இது 26 எப்படி ஜட இயற்கை மூலகங்கள், விராட ரூபம், பிரதானம், அதனுடைய அதிபதி துர்கா தேவி இதெல்லாம் இருக்காங்க. இந்த ஜட இயற்கையில மூலகங்கள்லாம் ஒவ்வொரு பிரபஞ்சத்துல பகவான் விஷ்ணு, கர்ப்போதய விஷ்ணு, க்ஷீரோதகாய விஷ்ணு உள்ள போயிட்டு இருக்காரு. மூலகங்கள்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, பொய், அகங்காரம் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்த ஜட உலக இயல்புகள் அப்படின்னா, இந்த ஜட உலகம் எப்படி இருக்கு, இதுல இருந்து எப்படி நம்ம அந்த ஆன்மீக இயற்கை பகவான் அந்த வைகுண்ட லோகத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி நம்ம பிடிக்கிறது, இது புரிஞ்சிருந்தா தான் பிடிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பதம் 27 இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் பலன் கருதும் செயல்கள், பக்தி தொண்டு, அப்புறம் எப்படி இந்த கர்ம வினையில மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் 30வது அத்தியாயம் சொல்லலாம். அப்புறம் 31ல எப்படி இந்த ஜீவன் கட்டுண்ட இந்த உடல் மாற்றத்துல உடலுக்குள்ள போய் உட்காருது அப்படிங்கிறத கபிலர் ரொம்ப மெடிக்கல் தியரி எம்பிரியோ பத்தி சொல்றாரு. அப்புறம் 32 பாருங்க, பலன் புண்ணிய காரியங்கள்ல எப்படி போய் மாட்டிக்கிறோம், புண்ணிய காரியத்துல நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு. அப்புறம் கடைசியா கபிலர் சிபார் செய்யக்கூடிய பக்தி யோக முறை, நாம சங்கீர்த்தனம் 33ல பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த ஓவர் வியூ. இப்படிதான் நம்ம இந்த பாகவத்தை ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த படங்கள் மூலமாக இந்த விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 27னுடைய சூரம் சாராம்சம் என்ன அப்படின்னு, அண்டர்ஸ்டாண்டிங் த மெட்டீரியல் நேச்சர். படிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. It was a day like all others. The serene beauty of the forest was striking. The birds sang their melodious songs, and the warm, gentle breeze carried the fragrance of the forest flower to every part of the hermitage. அந்த தேவகூதியும் கபிலரும் தங்கியிருக்கக்கூடிய அந்த பர்ணசாலை, அந்த ஹெர்மிட்டேஜ், அங்க காட்டுல ரொம்ப சுகந்தமான சூழ்நிலை வீசுது, இதமான காற்று, பறவைகள் இசைக்குது, அந்த ஒலி கேட்டு இருக்கு, மெலோடியஸ், ரொம்ப காதுக்கு இதமான அந்த ஒலி, ரொம்ப சாத்விகமான சூழ்நிலையில கபிலர் இந்த சாங்கிய தத்துவத்தை தன்னுடைய தாய்க்கு தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். 2 பேரும் இப்போ தேவகூதி ஒரு வழியா பௌதிக மூலங்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. அதனால அவங்க அதுல புரிஞ்சு பல விஷயங்களை மனசுல பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், அப்புறம் சில கேள்விகளுக்கு விடை, ஆறுதல், ஒரு சில சமயத்துல லேசான பயம், இந்த மாதிரியான பல சிந்தனைகள்ல அவங்க கபிலர் எதிர்நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. But for Devahuti, the day was different. Today she had a hope, not for the return of her husband or children or grandchildren. தேவகூதியுடைய மனைவி, தேவகனுடைய கணவர் கர்தம முனிவர், அப்புறம் அவங்களுக்கு 9 பெண் குழந்தைகள், அவருடைய குழந்தைகள், இப்படி பிரம்மாவுடைய கட்டளைப்படி தாங்கள் இந்த மனித சமூகத்தை வளர்க்கறதுக்காக பகவானுடைய கட்டளைப்படி இதெல்லாம் பண்ணியாச்சு. இவ்வளவு பெரிய சந்ததிகளை உருவாக்கிட்டு இப்போ பக்தி தொண்டுல, துறவுல இதெல்லாம் அனித்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து தன்னுடைய சொந்த மகனே தனக்கு
இந்த விஷயங்களை உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவகத்துடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கருது முனைவர் அவரை விட்டு போனவரை வருவாரா மாட்டாரா தெரியாது. தனக்கு 9 குழந்தைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் பெருகியாச்சு. அவர்கள் யாராவது தன்னை வந்து பார்ப்பாங்களா? நடக்காது. சோ இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே அனித்தியம்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காரியம் பண்ணிட்டு இப்போ இந்த ஜட வாழ்க்கையுடைய ஒரு உயர்ந்த உச்சமான மிக சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் நடந்தது கனவு மாதிரி இருக்கு தேவகூதிக்கு. சோ தேவகூதி இப்போ கூப்பிடுறாங்க, மை சன். தேவகூதி எக்ஸ்கிளைம், beaming as she came before the Lord. தன்னுடைய மகன் முன்னாடி ரொம்ப கூர்மையா அவரை ஒத்து பார்த்து உட்காந்துருக்காங்க. கபிலா ஸ்மைல்டு, கம் மதர் லெட் அஸ் சிட். கபிலா முனிவர் தன்னுடைய தாயை பார்த்து புன்னூரோட வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. We are all spirit souls began the Lord. கபிலர் உட்காரும் போதே ஆரம்பிக்கிறாரு, நாம் எல்லாம் ஆன்மீகமான ஆத்மாக்கள். Yes, she replied his mother. She knew that at least. தேவகூதிக்கு இது முன்னாடியே சொல்லியாச்சு தெரியும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் தான், ஆன்மீக ஆத்மாக்கள். Material nature controls the spirit soul in this world. பௌதிக இயற்கை இந்த ஆன்மீகமான ஆத்மாக்களை கட்டுப்படுத்துகிறது இந்த பௌதிக உலகத்தில். Yes, I know, she said. தேவகூதி சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். But mother, there are some spirit souls in this world that are not affected by the material nature at all. ஆனா இந்த பௌதிக உலகத்துல சில ஆத்மாக்கள் இந்த பௌதிக சக்தியால கட்டுப்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னா தேவகூதி முகத்தை தூக்கி பார்க்கறாங்க. என்னது? Their bodies may experience reactions in this world, but they stay aloof. இந்த உலகத்துல அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆனா அவங்க இந்த சக்தியில கட்டுப்படாம தனித்து இருக்க முடிகிறது. எப்படி? They stay separate from the reactions. இந்த பௌதிக இயற்கையினுடைய விளைவுகள்ல இருந்து, செயல் விளைவுகள்ல இருந்து அவங்க தள்ளி அவங்களால நிற்க முடியுது. யாரு? Even while in their bodies. இந்த ஜட உடல்ல இருக்கும் பொழுதே அவர்களால் இதுல மாட்டிக்காம தள்ளி நிற்க முடிகிறது. தேவகூதி rolled her brows and tilted her head. தேவகூதி புருவங்களை உயர்த்தி முகத்துல எதிர்பார்ப்போட தன்னுடைய மகன் கபிலரை பார்க்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லக்கூடாது. Was it possible to be free from strong influence of material nature? ஒரு கேள்வியும் கேட்டாங்க, இது சாத்தியமா? இந்த பௌதிக இயற்கை மிக கடுமையானதுன்னு சொல்லிட்டாச்சு. தெய்வீக குணமைய மமமாய துரத்தேயா. அப்படி இருக்கும் பொழுது இது சாத்தியமா நீங்க சொல்றது? She didn't ask though, not yet anyway. அப்படின்னு மனசுல கேள்வி கேட்கறதுக்கு வாய் வந்துருச்சு, ஆனா கேட்கல. And then there are the spirituals who are controlled by material nature and deeply affected by these bodies. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அதிக அளவுல இந்த ஆத்மாக்கள் பௌதிக இயற்கையினால கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உடலை மையமா வச்சு உடல்ல சம்பந்தப்பட்ட கருத்துக்கள்ல உறவுகள்ல மாட்டிண்டு அவங்க துன்பப்படுகிறார்கள். How do the modes affect them? எப்படி இந்த மனோநிலை அவங்களை பாதிக்கிறது? The modes make them think that they are the body and that they own things around them. என்னது? அவர்கள் தாங்களை இந்த உடல் என்றும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே தங்களுடையது என்றும் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு அவங்களுக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்குது. They think they are the proprietors of everything. அவர்கள் இங்க நம்ம பார்க்கிற கேட்கிற எல்லா விஷயங்களும் தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
Devahuti thought, yes, I do think that and feel that I am Devahuti. நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு தேவ சொல்றான். நான் ஒரு தேவகுத்தி, என்னுடைய அடையாளம் பேர். ஐ ஃபீல் ஐ ஆம் த மதர் ஆஃப் கபிலா. நான் கபிலருடைய தாய். அண்ட் ஹி பிலாங்ஸ் டு மீ. கபிலர், பகவான் கபிலர் எனக்கு சொந்தமானவர். இஸ் மை சன், அவர் என்னுடைய மகன். ஐ ஃபீல் கர்தோமுனி இஸ் மை ஹஸ்பண்ட். கர்தோமுனிவர் என்னுடைய கணவன். அண்ட் சுயம்ப மனு இஸ் மை ஃபாதர். சுயம்ப மனு என்னுடைய தந்தை. ஐ ஃபீல் தீஸ் ரிலேஷன்ஸ் பிலாங் டு மீ. இந்த உறவுகள் எல்லாமே என்னை சார்ந்தது. அண்ட் ஐ கன்சிடர் திஸ் ஹெர்மிட்டேஜ் மை ஹவுஸ். இந்த பர்ணசாலை, இந்த வீடு என்னுடையது. இப்படி நான் தேவகூதி பேசினே போறேன். மதர், ஆர் யூ ஓகே? கபிலர் சொல்றாரு, அம்மா நீங்க என்ன சாதாரணமா நார்மலா இருக்கீங்களா, உணர்ச்சி வசப்பட்டீங்களா? தேவகூதி nodded and urged her son to continue. இப்போ தன்னுடைய மகனை, தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு, நீ தொடர்ந்து பேசு, நான் கேட்கிறேன். Because of this, said Kapila, the spirit soul moves in different species of life every time the body dies. So இந்த சிந்தனை, நான், எனது, எனது உறவு, எனது மனைவி, எனது கணவன், எனது தந்தை, எனது தாய், இப்படி எனது எனது நான் என்கிற இந்த உறவுகளால, இந்த பிரச்சனையினால என்ன ஆகுது, இந்த ஆத்மா விதவிதமான உடல்கள்ல தோன்றி தோன்றி மறைய வேண்டியிருக்கு. வெவ்வேறு உடல்களை எடுக்க வேண்டியிருக்கு. எவ்ரி டைம் த பாடி டைஸ், இந்த உடல் இருக்கும் பொழுது அடுத்த உடலுக்கு போக வேண்டியது. தேவகூதி nodded. Was this to be her fact? Was there anything she could do about this? இது என்ன, என்னுடைய தலைவிதியா இது நடக்காது? இதுல இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா? என்னுடைய தலையெழுத்து இப்படிதான், ஒவ்வொரு உடம்பான புனரவி மரணம், புனரவி ஜனனம் போயிட்டே இருக்கணுமா? அல்லது ஸ்பிரிச்சுவல் இஸ் பியூர், ஆன்மீக ஆத்மா தூய்மையானது. இட்ஸ் ஓன்லி த mentality of waiting to be the owner and enjoy of everything and the friend of everyone that binds us to the material nature. ஆனா நம்முடைய சிந்தனை நான், எனது, என்னுடையது என்ற உறவுகள்ல கவனம் போறதுனாலதான் இது பந்தப்படுத்தப்படுகிறது. A bit like being in a dream, we are fooled into thinking it is all real. எப்படி ஒரு கனவுல நம்ம பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுது கனவுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்மை மாதிரி தெரியும், ஆனா விழித்த உடனே அதெல்லாம் கனவுங்கிறது புரியும். அதே மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையே ஒரு நீண்ட கனவு. அந்த நீண்ட கனவுல ஒரு குட்டி கனவை நம்ம தூக்கத்துல காணோம். சோ இதுவே கனவு தான். சோ இதுவுமே ரியல் கிடையாது. இது எல்லாமே அனித்தியமானது. This is me. Devahuti panicked to herself. So what can we do? She asked. So இந்த மாதிரி இவ்வளவு குழப்பமான சூழ்நிலை நண்பா, என்ன பண்றது? Her attention was hooked into Kabila's every word. தேவகுதி கபிலர் இப்ப சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனத்தோட கேட்கிறாங்க. She anticipated the moment of his sweet lips and the spiritually gratifying sound that would emanate from them. So அப்ப கபிலர் தன்னுடைய உதடுகள்ல இருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய என்லைட்மெண்ட், தன்னுடைய தன்னுணர்வுக்கான, விடுதலைக்கான வழிய இருக்கிறத இப்ப தேவகுதி புரிஞ்சுட்டு இருக்காங்க. யூஸ் தட் மெட்டீரியல் கான்சியஸ் ஃபார் கிருஷ்ணா. கபில சொல்றாரு, இந்த பௌதிக உணர்வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். என்கேஜ் இட் இன் டிவோஷனல் சர்வீஸ் பை சாண்டிங் அண்ட் ஹியரிங் அபவுட் ஹிம். அத பக்தி தொண்டுல நாமத்தை சொல்றதுலயும் கேட்பதிலும் நம்ம இந்த பௌதிக சக்தியை பயன்படுத்தணும். வித் அ மூட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். அதே நேரத்துல பற்றின்மையோடு அதை செய்ய பழகணும். Practice self-control by controlling your mind and senses. சுய கட்டுப்பாடோட மனதையும் புத்தியையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இதை செயல்படுத்துவதற்கான பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும். This will control your consciousness. இது உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும். And your faith will develop. உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வளரும். As you continue to hear and chant the glories of the Lord, நீங்கள் தொடர்ந்து பகவானுடைய வைபவங்களை கேட்பதாலும் அதை பாடுவதாலும் your devotional service will become pure.
உங்களுடைய பக்தி தொண்டு தூய்மையடையும். இட் வில் பிகம் அன்மோட்டிவேட்டட் அண்ட் அன்இன்டரப்டட். அது எந்த விதமான பலனையும் பார்க்காமல், தடையில்லாமல், கலப்படம் இல்லாமல் இருக்கும். So we must serve the Lord and control our senses at the same time. So நம்ம புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு பகவானுக்கும் சேவை செய்ய முடியுமா? தேவகூதி கேட்கிறாங்க. புலன் கட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கு, பக்தி தொண்டு ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி செய்யறது? எஸ், கன்ஃபார்ம்டு கபிலா, ரெண்டையும் நம்ம ஒன்னா செய்ய முடியும். While doing so, we must see every living entity equally. We mustn't be inimical towards anyone. இந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது எல்லா ஜீவன்களையும் நம்ம சமமாக பார்க்க பழகி கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜீவராசியிலும் பகையோ வேற்றுமையோ பொறாமையோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. But also we must avoid intimate connection with anyone not engaged in the Lord's devotion service. அதே நேரத்துல இந்த பக்தி தொண்டுல பங்கெடுக்காத அசத்சங்கத்துல நம்ம மிக அதிகமாக ஆழமாக தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. Furthermore, observe celibacy and be brave. மிகவும் தந்துஷ்டாக, தூய்மையாக, மிக ஆழமாக இந்த பக்தி தொண்டை நம்ம மேற்கொள்ள வேண்டும். Offer the results of all your activities to the Lord. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுடைய விளைவுகளையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய பழக வேண்டும். A devotee must be satisfied with what he earns without over endeavor. ஒவ்வொரு பக்தரும் தனக்கு கிடைப்பதை திருப்தியுடன் மிகுந்த மனம் உவந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகப்படியான பிரயாசை தேவையில்லை. அதிகப்படியான உடலை வருத்தி மனசை வருத்த புலன்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. He should not eat more than necessary. தேவைக்கு அதிகமாக உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. He must live in a secluded place with devotees and always be thoughtful. ஒரு மிகவும் பக்திக்கு வாய்ப்பான அமைதியான இடத்துல பக்தரோட சங்கத்துல பகவான் பற்றிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்வது அவசியம். பீஸ்ஃபுல்லி, ஃப்ரெண்ட்லி, கம்பேஷனேட், அமைதியுடன், நட்புடன், பரிவுடன் வாழ்வதற்கான சூழ்நிலை வேண்டும். அண்ட் செல்ஃப் ரியலைஸ்ட், தன்னுணர்வு மிக அவசியம். He should understand the difference between matter and spirit. அவருக்கு ஜடமும் ஆன்மீகத்தையும் உள்ள வேறுபாடு அறிந்திருக்க வேண்டும், புரிவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். And identify with the spirit, not the body. ஆத்மதளத்தை மட்டுமே ஆத்மதளத்தில் அடையாளம் காணக்கூடிய பக்குவம் வேண்டும். உடல் ரீதியான அடையாளம் காணுதல் இங்க தேவையில்லாதது. And he should definitely not be attracted to bodily relationship. உடல் ரீதியான உறவுகளால அவர் கவரப்படக்கூடாது. Devhuti took in every word, although it was a lot to digest. தேவகூதி பகவான் கபில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அதை ஜீரணிக்கிறதுல முடியல, கஷ்டம்தான். உடல் உறவுகளை, இரத்த சம்பந்தங்களை, நம்முடைய உடைமைகளை துறப்பதுங்கிறது மிக கடினம். A liberated soul sees Krishna everywhere. அதனால முக்தி அடைந்த விடுதலை பெற்ற ஆத்மா பகவான் கிருஷ்ணரை எல்லா இடத்திலையும் காண முடிகிறது. In his material energy and even within each atom. இந்த பௌதிக சக்திகளிலும் மேலும் ஒவ்வொரு அணுவிலும் அவரை காண முடியும். He is free from false ego. அவர் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார். And sees himself as the Lord's servant. அவர் தன்னை பகவானுடைய சேவகனாக அறிந்திருக்கிறார். Just as clearly as he sees the sun in the sky. எப்படி ஒரு சூரியனை தெளிவாக ஆழத்துல பார்க்க முடிகிறதோ அதை போல பகவானுக்கும் அவருக்கும் உள்ள உறவு மிக தெளிவாக இருக்கிறது. அவர் பகவானுடைய சேவகன் என்பதில்
உறுதியாக இருக்கிறார். தன்னை பகவானுடைய அங்க உறுப்பு என்பதில் அடையாளம் காண்பதில் அவருக்கு எந்த சந்தேகமோ கஷ்டமோ இல்லை. Even in the dark material world, he sees that the only light is Krishna. இந்த கடுமையான இருண்ட பௌதிக உலகத்தில் அவர் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் தான் இதற்கு ஒளி என்பதில் அவருக்கு தெளிவு. தேவகூதி ஸ்மைல்டு. இப்போ தேவகூதி புன்னகை புன்முறுவல் பூக்குறாங்க. How wonderful to see Krishna everywhere. கிருஷ்ணரை எல்லா இடத்திலும் பார்ப்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். She thought, நினைக்கிறாங்க. So dear mother, you can see the Lord just as you see the sun's reflection on the water. எப்படி ஒரு சூரியனுடைய பிரதிபலிப்பை தண்ணீரை பார்க்கிற மாதிரி பகவான் கிருஷ்ணரை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். Even though the sun is far away in the sky. சூரியன் பல கோடி மைல் தூரத்துல இருந்தாலும் இங்க எல்லா இடத்துலயும் ஒளியில அதனுடைய ஒளியும் வெப்பமும் பரவி இருக்கு. Similarly, even though Krishna is aloof from material nature, you can perceive him in the material world. அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்திலிருந்து தள்ளி வெகு தொலைவில் இருந்தாலும் அவருடைய இருப்பு இந்த பௌதிக உலகத்துல அவருடைய சக்தியாக இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். Thou through his energies, அவருடைய சக்திகள் மூலமாக பகவான் கிருஷ்ணரை நம்ம இங்க உணரலாம். எப்படி சூரியனுடைய ஒளியும் வெப்பமும் சூரியனை அறிந்து கொள்ள முடிகிறதோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய இந்த சக்திகளை மூலமாக அவருடைய இருப்பை நாம் உணரலாம். In the aroma of a flower, ஒரு பூவினுடைய மனத்தில், the taste of water, நீரினுடைய சுவையில், the light of the sun, சூரியனுடைய ஒளியில், when we see a beautiful rose, ஒரு நம்ம அழகான ஒரு ரோஜா மலரை பார்க்கும் பொழுது, for example, we can see it belong to the Lord. ஒவ்வொரு பொருளும் பகவானுக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர்தான் படைப்பாளி. படைப்பாளியை உணர்த்தும். Creation implies creator. As a reflection of his energy, and we can offer it to him. So அதனால நம்முடைய அறிவு என்ன பண்றது? அதை பகவானுக்கே நம்ம நிவேதனம் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தா போதும். பகவானால படைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், அதை திரும்பவும் பகவானுக்கே நம்ம அன்புடன் நிவேதனம் பண்ணக்கூடிய கலையை நம்ம கற்றுக்கணும். தேவகூதிக்கு ரொம்ப மனம் என்னாச்சு, ரொம்ப பரவசமானாங்க. This was something she could try to do. நான் இதை செய்ய விரும்புறேன். But this doesn't mean that the realized soul doesn't have ego. So இது இந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவுக்கு இந்த அகங்காரம் இருக்குமா இருக்காதா? She does. When we say to give up the ego, this means to give up the false ego. நம்ம இந்த அகங்காரத்தை விட வேண்டும் என்று பேசும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா பொய் அகங்காரத்தை தான் குறிக்கிறது. அது பொய் அகங்காரம் தவிர இன்னொரு அகங்காரம் இருக்கிறது. பட் ரியல் ஈகோ இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். இந்த உண்மையான அகங்காரம் எப்போதும் இருக்கிறது. பொய் அகங்காரத்தை மட்டும் நாம் விட வேண்டும். The real ego is to see ourselves as loving servant of Krishna. உண்மையான அகங்காரம் என்பது நாம் பகவான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்பதை உணர்ந்து செயல்படுத்துவதுதான். பொய் அகங்காரம் அதற்கு எதிர்ப்பதமானது. நான் எனது உடல் சம்பந்தப்பட்ட கருத்துல நம்ம ஈடுபடுவது பொய் அகங்காரம். ஆனா பகவானுடைய சேவகனாக இருந்து செயல்படுவது உண்மையான அகங்காரம். Even though a devotee seems to engage in activities in the three modes, while with the body, mind and senses, he is free from the false ego. Even though இந்த மூன்று மனோநிலைகள்ல சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம், அதுவும் இல்லாம உடல், மனம், புலன்கள், இந்த மூன்று நிலைகள்லயும் ஒருவர் செயல்பட்டா கூட he is free from the false ego. அவர் இந்த விஷயங்கள தெளிவு இருக்குமானால் அவர் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு செயல்பட முடியும். Free from thinking he is this body and that everything belongs to him. அதனால அவர் என்ன பண்ணலாம், தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட கருத்திலிருந்து, தான் இந்த உடல் எண்ணத்திலிருந்து விடுபட்டு
எல்லாமே பிலாங்கிங் டு ஹிம், பகவானுக்கு சொந்தமானது என்கிறதை உணரக்கூடிய பக்குவ நிலை. த கண்டிஷன்டு சோல் forgets his real ego. பந்தப்பட்ட ஆத்மா தன்னுடைய உண்மை அகங்காரத்தை மறந்த நிலையில் இருக்கிறது. அதாவது உண்மையான அகங்காரம் என்பது பகவானுடைய சேவகன், பக்தி தொண்டு, அதை மறந்திருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபால்ஸ் ஈகோ, இந்த பொய் அகங்காரத்தினுடைய தாக்கத்தினால he feels lost, தான் தொலைந்து விட்டதாக அவர் நினைச்சிட்டு இருக்கார். For example, if a person loses all his money, he may feel distressed and lost. எப்படி ஒருவர் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் இழந்து விட்ட பொழுது அவர் எப்படி மிக துன்பத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிறார். ஆனா பட் அப்படி அல்ல. பட் ஆக்சுவலி he is not lost at all. அந்த மாதிரி செல்வத்தையே எல்லாத்தையும் இழந்தா கூட நாம உண்மையில எதையும் இழக்கிறது இல்லை. அது எப்படின்னா, his distress is just because he is so attached to that money. அந்த செல்வத்தினுடைய இழந்து விட்டோம் என்கிற சூழ்நிலைக்கு காரணம் அந்த செல்வத்தின் மேல வச்சிருக்கக்கூடிய பற்றுதானே காரணம் ஒழிய வேற எதுவும் இல்லை. அந்த பற்றை நம்ம எடுத்துட்டோம்னா இழப்பு நமக்கு கிடையாது. So a living being is never lost. ஒவ்வொரு உயிர் வாழியும் எதையும் இழப்பது இல்லை. We just forget our identity due to the false ego. இந்த விஷயத்தை நம்முடைய பொய் அகங்காரத்தினால நம்ம மறந்துட்டதுனால, மறைக்கப்பட்டதுனால இதுல நம்ம மாட்டிக்கிறோம். இழப்பு என்பது நம்முடைய பொய்யான பற்றுதல் தான் காரணம். அந்த பற்றுதல் தான் இழப்புக்கும் வருத்தத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாகிறது. எதையும் நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எதையும் நம்ம பெற முடியாது, அதே மாதிரி எதையும் நம்ம இழக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் பொய் அகங்காரத்தினுடைய தாக்கம், பொய் அகங்காரத்தினுடைய மயக்கம் நம்மள பாடப்படுத்தும். ஸோ உண்மையான அகங்கார நிலைக்கு நம்ம வரும்பொழுது அந்த பற்று நம்மளை விட்டு நீங்கும். அப்போ பற்றின்மை, அப்ப பற்று எங்க இருக்கும்? பகவானுடைய சேவையில இருக்கும், பகவானுடைய திருவடியில இருக்கும். அப்ப மீதி விஷயங்கள்ல பற்று இருக்காது. பௌதிகத்துல அனித்தியமான விஷயங்கள் மேல இருக்க பற்றெல்லாம் நித்தியமான விஷயங்கள் ஆன பகவானுடைய சேவையில, பகவானுடைய திருவடியில மாறும் பொழுது எதையும் நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவகூதி வாஸ் ஸ்பீச்லெஸ். தேவகூதி இதை கேட்டுட்டு அப்படியே பேச்சலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. She felt enlightened yet troubled. தேவகூதிக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல். அப்படின்றது என்ன நெருடல் அது? Finally she asked, does material nature ever release the spiritual? கடைசியாக கேட்கிறாங்க, இந்த பௌதிக இயற்கை இந்த ஆத்மாவை விடுதலை பண்ணுமா? It is just that matter and spirit are so closely combined. எப்படி இந்த ஜடமும் இந்த ஆத்மாவும் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. Can they ever be separated? இதை பிரிக்க முடியுமா? இந்த ஜட பௌதிக இயற்கை, பௌதிக சக்தி இந்த ஆத்மாவை விடுதலை கொடுக்குமா? இந்த ரெண்டும் இப்படி ஒன்னோட ஒன்னா சேர்ந்திருக்கு. இந்த உடல் இல்லாம ஆத்மா இல்லை, ஆத்மா இல்லாம இந்த உடல் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தை இப்போ தேவகூதி கேட்கிறாங்க. She thought of how the body could never exist or function without the soul. எப்படி இந்த உடல் ஆத்மா இல்லாம உயிரோடவோ இயங்கவோ முடியாது இல்லையா? ஆத்மா இருந்தாதான் இந்த உடல் உயிரோட இருக்க முடியும், ஆத்மா இருந்தாதான் இந்த உடல் இயங்க முடியும். And how the consciousness of the soul couldn't be seen of experience without a body. அதே மாதிரி இந்த ஆத்மாவுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த உடல் தேவைப்படுதே. வெறும் ஆத்மா மட்டும் தனியா இருந்துகிட்டு அதோடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமா? அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த உடல் அவசியமாகிறது. ஏன்னா உடலுக்கு ஆத்மா அவசியமாகிறது, ஆத்மாவுடைய உணர்வுகளுக்கு உடல் அவசியமாகிறது. தேவகூதி ரொம்ப எவ்வளவு கிளவரா கேட்கிறாங்க பாருங்க. சோ இந்த ஆத்மா, the symptom of our soul is conscious. என்ன, ஆத்மாவுடைய இருப்ப உணர்வு மூலமாக அறிந்து கொள்ளலாம். அந்த உணர்வை எப்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. ஆனா அந்த உடல் எப்படி இயங்க முடியும்? இந்த ஆத்மா இருந்தாதான் இயங்க முடியும். சோ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து எப்படி இந்த ஆத்மாவை பிரிச்சு எடுக்கிறது?
எப்படி விடுதலை கிடைக்கும்? தேவகூர்த்தி கேள்வி. How can there be freedom for the soul? எப்படி இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும்? Devagati continued, I mean, even if we understand the difference between spirit and matter and are unafraid of material bondage, நம்ம இந்த ஜடத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் உடலை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அறிந்து கொள்வதால எப்படி இந்த பௌதீக பந்தத்தை எப்படி விடுவிக்கிறது? Believe we will always be bound to this material world if the cause of our bondage hasn't stopped. நம்முடைய பந்தம் தீராத வரைக்கும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்க வேண்டியதுதானே? The cause is the false ego. இதுக்கான காரணம் அந்த பொய் அகங்காரம். If we still want to be the owner and enjoyer of everything and the best friend and rescuer of everyone, நாம் எனது என்று நினைக்கிற வரைக்கும் இந்த பந்தப்பட்ட பயணம் தொடரும். We still are envious of the Lord and want to take his position. இதனுடைய உள்ளார்ந்த காரணம் இந்த பந்தத்திற்கும் இந்த பொய் அகங்காரத்துக்குடைய தாக்குதலுக்கும் காரணம் என்னன்னா நாம பகவான் மேல பொறாமை கொண்டு அவருடைய இடத்தை பிடிக்கணுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளார வந்ததுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ பகவானை போல நாமளும் அனுபவிக்கணும்னு நினைச்சோம். பகவானை போல புலன்களை நம்மளும் அனுபவம் நினைச்சுக்கிறோம். எஸ் கபில அக்ரி. தேவகூர்த்தி சொன்னதை கபிலர் இப்போ ஏற்றுக்கொண்டார். We can only get rid of the cause through devotional service of hearing about me or from me for a long time. So இந்த எண்ணம் தான் பகவானை போல ஆக வேண்டும் என்ற எண்ணம் பௌதிக இந்த உடல் சம்பந்தப்பட்ட கருத்துல தானும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல மாட்டிக்கிறது, இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். ஏன்னா நான் பகவான். கபிலர் சாட்சாத் பகவான். எப்படி என்ன சொல்லணும்? பக்தி தொண்டு செய்யணும். சர்வீஸ் ஆஃப் ஹியரிங் அபவுட் மீ ஃப்ரம் மீ. என்னை பத்தி என்னகிட்டே கேளுங்க ஃபார் அ லாங் டைம், நீண்ட காலத்துக்கு. Then when you execute your prescribed duties, there will be no reactions and you will be free. நீங்க விதிக்கப்பட்ட கடமைகளை செயல்படுத்தி கொண்டே இந்த காரியத்தை நீங்க செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இதுல தெளிவடையும் பொழுது உங்களுக்கு விடுதலை நிச்சயமா கிடைக்கும். However, your devotion service must be strong in full knowledge of me. ஆனா உங்களுடைய பக்தி தொண்டு மிக உயர்ந்த என்னை பற்றி தெளிவான அறிவோட வைராக்கியத்தோட இருக்க வேண்டும். சும்மா ஒப்புக்கு செய்யறது இல்லை. யூ மஸ்ட் பி austere and renounced. நீங்கள் ஒரு தவ வாழ்க்கைய பற்றின்மையோட மேற்கொள்ள வேண்டும். And only then will you be firmly fixed. அப்பதான் நீங்க இதுல உறுதியாக நிலைத்து நின்று இந்த பக்தி தொண்டை செய்ய முடியும். தேவகூர்த்தி noted, satisfied with the answer. கபிலருடைய இந்த பதில்னால தேவகூர்த்தி மிகவும் திருப்தி அடைஞ்சாங்க. You see, the material energy has covered the living entity. இங்க பாருங்க, பௌதி இந்த சக்தி இந்த உயிர் வாழிய மூடி இருக்கு. And so it has it if the living entity has always been in the blazing fire of the material energy. அதனால இந்த உயிர் வாழி எப்போதுமே இந்த பௌதிக நெருப்புல மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு. பட் தேர் a different fire inside the living entity. ஆனா வெளியில பௌதிக இயற்கையினுடைய நெருப்பு தகிப்பு இந்த உயிர் வாழியை பந்தப்படுத்தி துன்பப்படுத்தின்னு இருக்கு. ஆனா இந்த உயிர் வாழிக்கு உள்ளாரியே இன்னொரு நெருப்பு பொறி இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணா போதும், எல்லாம் சரி பண்ணுது. எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது? You see, the material energy has covered the living entity, and so it has, if the living entity has always been in the blazing fire of the material energy, but there's a different fire inside the living entity, the spark of the devotional service.
So if the living entity hears and chants my glories, this spark of devotional service ignites and spreads voraciously, bringing the fire of the material energy. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி தொண்டு என்கிற அந்த நெருப்பு பொரிய அதை நம்ம தூண்டி பெருசா எரிய விட்டோம்னா அந்த பக்தி என்கிற நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சு வெளியில இருக்கக்கூடிய அந்த பௌதீக நெருப்பை அது நிறுத்திடும், அது தாண்டி போயிடும். Even the cause of our being covered by the material existence is burned away. நம்ம இந்த மூடி இருக்கக்கூடிய இந்த பௌதீகமான ஜட மாசுக்களை அது சுட்டு பொசுக்கி நம்மளை தூய்மைப்படுத்திடும். The cause is our envy of the Supreme Lord and our desire to be the enjoyer of action. So இதுக்கு அடிப்படை காரணம் நம்ம இதை செயல்படாம இருக்கிறதுக்கு நம்ம பகவான் மேல கொண்டுள்ள பொறாமையும் நாம் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுமே. Just as wooden sticks that start a fire are consumed by the fire, the cause of our material bondage is also consumed by the fire of devotional service. எப்படி மரக்கட்டைகளை நெருப்புல போட்டு எரிக்கும் போது அதெல்லாம் சாம்பலா கரைஞ்சி காத்துல பறந்து விடுது இல்லையா, அதே மாதிரி நம்முடைய இந்த பௌதீக பந்தம் என்கிற இந்த மரக்கட்டை பக்தி தொண்டு என்கிற நெருப்புல போட்டு எரிக்கும் போது அதுவும் சாம்பலா மாறி கரைஞ்சி போயிடும். The living entity can then see that he was trying to be the owner, enjoyer and savior of the all. அதன் பிறகு இந்த உயிர் வாழ்க்கைத்தான் பகவானுடைய அங்க உறுப்பு என்பதும் பகவானுடைய சேவகன் என்பதும் எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டிய பொறுப்புல கடமையில இருக்கிறோம் என்பதையும் அவர் புரிந்து கொள்வார். Immediately he gives up this mentality. உடனே அவர் தன்னுடைய இந்த பௌதிக எண்ணங்களை எல்லாம் அவர் விட்டு வெளியேறுவார். And although still in this body, அவர் இந்த உடம்புல இருந்தாலும், இந்த பௌதிக உடம்புல இருந்தாலும் அவர் இதிலிருந்து இது உடல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருந்து அவர் பூர்ணமாக விடுதலை பெற முடியும். He is no longer under the control of the material nature. அதன் பிறகு அவர் இந்த பௌதிக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. He now stands independently. இப்போ அவரு சுதந்திரமாக செயல்பட முடியும். In a dream your consciousness is almost covered and you see bad things. எப்படி நம்ம ஒரு கனவுல தீய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். பட் when you awake, நம்ம எழுந்த பிறகு you are not bewildered anymore. அந்த பயம், அந்த ஆபத்து நமக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அது கனவு அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளுவோம். Similarly, when you awaken and understand your relationship with God, அது மாதிரி நம்ம விழிப்படைந்து பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை நம்ம இங்க உறுதிப்படுத்திட்டோம்னா you become fully satisfied and the three modes of material nature cannot affect you anymore. பகவானோட நம்ம உறவு உறுதிப்படும் பொழுது இந்த பௌதிக சக்தியினுடைய முக்குணங்களான அவகுணங்களான வலை நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. You see, the influence of the material nature can't harm an enlightened soul. இந்த பௌதிக இயற்கை ஒரு தன்னுணர்வு பாதையில பகவானை உணர்ந்து கொண்ட ஒரு ஆத்மாவை அது பாதிக்காது. He knows the truth. அவருக்கு உண்மை தெரியும். And his mind is fixed on the Lord. அவருடைய மனம் பகவான் மேல நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. When a person engaged for many years and births in devotional service, ஒரு நபர் பல ஜென்மங்களாக பக்தி தொண்டு செய்து வருகிறார். He doesn't feel like enjoying the material. அப்போ அவர் இந்த பௌதிக சுகங்கள் அவருக்கு அனுபவிக்கிறதுல விருப்பம் இருக்காது. Even up to the highest planet of பிரம்மலோகம், அவர் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட அவர் அதை நிராகரிச்சுவார். பௌதிக சுகங்களை முற்றிலுமாக அவரால் புறந்தள்ள முடியும் பயிற்சி பக்தி தொண்டு மட்டுமே. This is because his consciousness has developed into Krishna consciousness. ஏன்னா அவர் கிருஷ்ண உணர்வை முழுதுமாக பயிற்சி செய்து அதை தன்னிடம் வைத்திருக்கிறார். This happened by my mercy. இது என்னுடைய கருணையினால் மட்டுமே சாத்தியம் ஆகும் அப்படின்னு கபிலர் சொல்றார்.
my devotees become self-realized. என்னுடைய பக்தர்கள் தன்னுணர்வு மிக்கவர்கள். Then steadily progress to my abode under my protection. அவர்கள் நிதானமாக தெளிவாக தொடர்ந்து முன்னேறி என்னுடைய ஆன்மீக இயற்கையை அடைவதற்கு நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறேன். This is the goal. இதுதான் அவருடைய இலக்கு. They go to my abode and never come back to this material world. அவர்கள் என்னுடைய ஆன்மீக இயற்கை அடைந்த பிறகு மீண்டும் இந்த பௌதிக உலகத்திற்கு வரப்போவது இல்லை. Death cannot touch them. மரணம் அவர்களை நெருங்குவதும் இல்லை. ஸோ இப்படி சொல்லி இவ்வாறு நம்ம இந்த பௌதிக உலகத்தை புரிந்து கொண்டு ஆன்மீக பிரபஞ்சத்தை அடைவதற்கான வழிமுறைகளை இங்க கபிலர் தன்னுடைய தாயான தேவகுதிக்கு மிக தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 30 ஸ்லோகங்கள்ல முதல் 5 ஸ்லோகங்கள் ஜீவா இன் கண்டிஷன் ஸ்டேட், எப்படி ஒரு ஜீவன் பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறத பற்றி சொல்லப்படுகிறது. 6ல இருந்து 11 வரைக்கும் கூடிய ஸ்லோகங்கள் அட்டைனிங் லிபரேஷன் பை யோகா, எப்படி விடுதலைய யோக பயிற்சியினால் அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. 12-13 ஸ்லோகங்கள் entering in the presence of the soul and super soul, ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 14ல இருந்து 16 வரைக்கும் சோல் வித்தவுட் மெட்டீரியல் கவரிங்ஸ், எப்படி ஆத்மா பௌதிகத்துல கவரப்பட்டிருக்கு, இந்த பௌதிக கலங்கங்கள் எப்படி ஆத்மாவை விடுபட்ட பிறகு அது நிலை என்ன, இதை பத்தி பேசுறது. 17-20 தேவகூதி's question about rarity of the liberation. தேவகூதி இந்த விடுதலை உடைய சாத்தியம் மிக அரிதானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கபிலர் அடுத்தது 21-23 வரைக்கும் சொல்றாரு. கபிலர் ரெக்கமெண்ட்ஸ் இன்டென்ஸ் பிராக்டிஸ், இதுக்கு சாத்தியப்படுத்துவதற்கு தொடர்ந்து பயிற்சி 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 பயிற்சி. அப்புறம் 24-21 வரைக்கும் பிரக்ரித் cannot form an enlightened soul, விடுதலை பெற்ற தன்னுணர்வு பெற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை பிரகிருதி ஜட இயற்கை பாதிக்க முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அப்புறம் 27-30 ஃபைனல் லிபரேஷன் த யோகா, பக்தி தொண்டுதான் இதனுடைய முடிவான முடிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் படிச்சுட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். 11 கபிலர் பேசுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவான் வாச பிரகிருதிஸ்தோபி புருஷோ நாஜ்யதே பிராக்ருதைர்குணைஹ அவிகாராதகத்ருத்வாத் நிர்குணத்வாத் ஜலார்த்தவாத் ஸ்ரீ பகவான் உவாச்ச, பரமபுருஷ பகவான் கூறினார். பிரகிருதிஸ்த ஸ்தூல உடலில் குடியிருக்கும், அபி இருப்பினும், புருஷ வாழும் உயிரினம் இல்லை, அஜ்யதே பாதிக்கப்பட்டு, பிரகிருதை உலக இயற்கையின் குணங்களால், அவிகாரத் மாற்றமில்லாமல் இருப்பதில் இருந்து, அகர்த்ருவாத் உரிமையாடமிருந்து பெற்ற விடுதலையால், நிர்குணவாத் ஜட இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதிலிருந்து, ஜல நீரில், அர்க்கவாத் கதிரவன் போல பரமபுருஷ பகவானாகிய கபிலர் தொடர்ந்தார். உயிரினம் இவ்வாறு உலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர் மாறாமலும் உரிமையை கோராமலும் இருப்பதனால் கதிரவன் நீரில் அதனுடைய பிரதிபலிப்பிலிருந்து விலகி இருத்தல் போல ஜட உலகில் தங்கி வாழ்ந்தாலும் குணங்களின் மாற்று சக்திகளிலிருந்து பிரிந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? The personality of the Godhead, Kapila continued, when the living entity is thus unaffected by the modes of material nature, because he is unchanging and does not claim proprietorship, he remains apart from the relationship of the modes, although
abiding in a material body just as the sun remains aloof from its reflecting on water. எப்படி சூரியன் இந்த உலகத்தை விட்டு தள்ளி வெகு தூரத்துல இருந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு நீரில் தெரிகிறது, அதனுடைய ஒளியும் வெப்பமும் இங்கே நம்ம அனுபவிக்க முடிகிறது. அதே போல பகவான் இந்த ஜட உலகத்துல இருந்து மிக மிக தூரத்தில் இருந்தாலும் அவருடைய சக்திகள் மூலமாக அவரை நம்ம புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டை செய்ய தொடங்குவதன் மூலம் ஒருவர் பற்றற்ற நிலையை அடைந்து பகவானின் இயல்பினை புரிந்து கொள்வதற்கான எல்லாம் கடந்த தத்துவ அறிவினை பெற முடியும். அது செய்யறதுக்கு பக்தி தொண்டு வேணும், பற்றின்மை வேணும், அசத் சங்கத்தை தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது எப்படி சூரியனை நம்ம பார்க்குற மாதிரி பகவானை நம்ம பார்க்கவும் உணரவும் முடியும் என்று கபிலர் இப்படி இந்த ஜட உலக இயல்பையும் அந்த ஜட உலக சிக்கல்ல இருந்து விடுபட்டு பக்தியில பகவானை பிடிக்கிறதுக்கான வழியும் தன்னுடைய தாய்க்கு தேவகுத்திக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல நம்ம நிறுத்துவோம். மீண்டும் நம்ம இதை பற்றிய முழு விவரங்களை தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. ஏதாவது சந்தேகம் கேள்வி